அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, கடன் சுமையிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் செய்ய வேண்டிய 3 மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் கடன் இல்லாதவர்களை நாம் விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கியே தீரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறோம். ஏதோ ஒரு மருத்துவ செலவோ அல்லது ஒரு திருமண செலவோ அல்லது படிப்பு செலவுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காரணத்திற்காக நாம் கடன் பட்டிருக்கிறோம். இந்த கடன் சுமை நாம் வாங்கும் பொழுது பெரிதாக தெரியாது. ஆனால் காலம் போக 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 அது வட்டியோடு சேர்ந்து நாம் மலைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தொகையானது வளர்ந்து போயிருக்கும். இதை எப்படிடா நம்ம அடைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த கடன்லேருந்து வெளியில் வருவதற்கு ஆன்மீக ரீதியாக பல விஷயங்கள், மைத்ரேய முகூர்த்தம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை, சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி ஹோரையில் நாம் வாங்கிய கடனில் ஒரு சிறு பகுதியை கொடுக்கும்பொழுது அது நிச்சயமாக தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய 3 மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்கள். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்தாலும் நல்லது. அல்லது இதில் ஏதாவது ஒரு விஷயம் நான் செய்கிறேன், இதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலும் அது ரொம்ப நல்லது. நிச்சயமாக 90 நாட்களில், அதாவது 3 மாதங்களில் உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது முழுவதும் தீராவிட்டாலும் அந்த கடன் சுமையானது படிப்படியாக குறைவதை நீங்களே உணரலாம். நீங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய 3 விஷயங்களில் ஒரு விஷயத்தையோ அல்லது 2 விஷயத்தையோ ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். செவ்வாய்க்கிழமையில் சில விஷயங்கள் நீங்கள் எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் செய்யலாம். அதாவது தீட்டு காலங்களில் இருந்தாலும் அதை நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய 3 விஷயத்தை கொஞ்சம் கூர்மையாக கவனியுங்கள். அதில் உங்களுக்கு எது சரி வருதோ அதை நீங்கள் இன்றிலிருந்தே கூட தாராளமாக ஆரம்பிக்கலாம். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கடன் தீரும் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகர் வழிபாடு செய்யாமல் நாம் இருக்க முடியாது. முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, துவரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, பாலாடை தீபம், செங்கல் தீபம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஸோ முருகனுக்கு உகந்த மற்றொரு எளிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஹோரை நேரத்தில் காலையில் 6லேருந்து 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் குளம் அதை மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு கடன் முழுமையாக தீரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு உங்களால் முடிந்த அளவு வெல்லத்தை வாங்கிட்டு போயிடுங்க. ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ என்ன உங்களால் முடியுமோ அதை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் கட்டியாகவும் எடுத்துகிட்டு போய் குளத்தில் போடுறதுனாலும் போடலாம். அல்லது அதை கொஞ்சம் பொடியாக்கி அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த குளத்தில் போடுறதுனாலும் போடலாம். நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய மற்றொரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 ரூபாய் நாணயங்கள். இந்த 6 ரூபாய் நாணயங்களை முருகனை வேண்டி அவர் கோவில் உண்டியலில் சமர்ப்பணம் செஞ்சுட்டு போட்டுட்டு அது பிறகு இந்த வெள்ளைக்கட்டியை அந்த குளத்தில் நீங்கள் கரைச்சிடுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை நீங்கள் செய்ய 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 உங்களுடைய கடன் சுமையும் கரைவதாக ஐதீகம். அதனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சில கோவில்களில் அந்த மூலவர் சந்நிதி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் மதிய நேரத்தில் போகிறீங்கன்னா, ஆனால் குளம் நீங்கள் போகிறதுக்கான வழியெலாம் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் கூட போயிட்டு குளத்தில் இந்த வெள்ளத்தை போட்டுட்டு வரலாங்க. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக சாதாரணமாக தெரியக்கூடிய இந்த விஷயம், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் போடுவது. 3:04 மதியம் 3 PM to 4:30 PM ராகு காலம். அந்த ராகு காலத்தில் எல்லா கோவில்களிலும், துர்க்கை அம்மன் சந்நிதி இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுமே திறந்து தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம கோவிலுக்கு போய் துர்க்கை அம்மன் சந்நிதியில்
இந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும், கண் திருஷ்டி, ஏவல் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகும், அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் எந்த ஒரு சிக்கலும் இன்றி நடைபெறும் அப்படிங்கிறதால இதை போடுவாங்க. கடன் சுமை தீர்வதற்காகவும் நீங்கள் துர்க்கை அம்மன் சன்னதியில் எலுமிச்சை பழ தீபம் போடலாங்க. முருகனுக்கு கூட கார்த்திகை மாதத்தில் முருகன் கோவில்களில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த எலுமிச்சை பழ தீபத்தை எக்காரணம் கொண்டும் நம்ம வீடுகளில் ஏற்றக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பழத்தை ரெண்டாக கட் பண்ணி ஜோடியாக தான் நம்ம எலுமிச்சை பழ தீபத்தை ஏற்றணும். செவ்வாய் பகவான் இருக்கார் இல்லையா, அவருக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவர்கள் முருக கடவுளும் துர்க்கை தேவியும். அதனால் துர்க்கை அம்மனை யார் ஒருத்தவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவங்க என்ன நினச்சி வழிபாடு செய்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் எலுமிச்சையில் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு நீங்கள் ஏற்றலாம். நிறைய பேர் வீடுகளிலே எலுமிச்சையெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் அந்த அகல் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. வீட்டில் செய்வதை காட்டிலும் கோவில்களில் போய் நீங்கள் அந்த விஷயங்களை எல்லாம் செய்து அங்கே தான் நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. ஸோ இது யாரால் முடியுதோ அவங்க இதையும் செய்யலாம். நம்ம முதல் சொன்ன வெல்லம் வழிபாடு, இப்போ சொன்ன இந்த எலுமிச்சை தீபம் வழிபாடு, இவை இரண்டுமே சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும். ஏன்னா இந்த இரண்டு விஷயத்துக்கும் நீங்கள் கோவிலுக்கு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதை யோசிச்சுட்டு நீங்கள் இது செய்ய முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் வீட்டுக்கு அருகில் இப்படி கோவில்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், இதை யார் வேணாலும் செய்யலாங்க. தீட்டு காலங்களில் இருப்பவர்களும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் அசைவம் அன்னைக்கு சாப்பிட்ருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, செவ்வாய்க்கிழமை அன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு ஜஸ்ட்டு ஒரு அகலோ அல்லது சாம்பிராணி போடக்கூடிய தூபக்கால் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் 3 கிராம்பு அதில் வையுங்க. அதன் மேல் ஒரு அரை டீஸ்பூன் நெய் விடுங்க. அதற்கு மேல் ஒரு கற்பூரம் வைத்து அந்த கற்பூரத்தை எரிய விடுங்க. அந்த கற்பூர எரியும் பொழுது அந்த எரியக்கூடிய சுடர் இருக்குது இல்லையா, அதை பார்த்து உங்களுடைய கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் அல்லது வேறு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குதா அதெல்லாம் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. இது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்று இரவு நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லது நீங்கள் செவ்வாய் ஹோரை இரவு 8 to 9 வருது இல்லையா, அந்த நேரத்துலையும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாங்க. இப்படி நீங்கள் 3 மாதங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீருவதை நீங்களே உங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த 3 விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு வாரம் ஒரு விஷயம், அடுத்த வாரம் இன்னொரு வழிபாடு, அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு வழிபாடுன்னு நீங்கள் செய்யாதீங்க. இப்போ கிராம்பு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கிராம்பை மட்டுமே நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்று இரவு நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத தெளிவாக உணர முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.